guys, இப்போ நாங்க எங்க போறோம்னா குருசடை ஐலாண்டுக்கு தான் போறோம். சோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒன் டே ட்ரிப்ல ஒரு சில பிளேसेसலாம் கவர் பண்ணிருந்தோம். சோ அகைன் ஒரு சூப்பரான பிளேஸ் அதுதான் குருசடை ஐலாண்டு. அதுக்கு தான் நாங்க போறோம். சோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதுக்கே அப்செட் ஆனா இப்படி இப்போதானே டைட்டிலே போட்டிருக்கோம். ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற குருசடை ஐலாண்டு தீவுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு தீவுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த குருசடை தீவுக்கு நம்ம எப்படி போகிறதுனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாம்பன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற குந்துக்கால் பீச்சுக்கு போயிடணும். அந்த பீச்சில் இருந்து தான் போட்டிங்கில் இந்த தீவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம இந்த வீடியோவில் இந்த தீவுக்கு எப்போ போகலாம், எப்படி போகலாம், இதோட டைமிங்ஸ் என்னன்றதை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நீங்கள் எங்களோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் ஆகும். இந்த குருசடை தீவு எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் பாம்பன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் இந்த தீவுக்கு பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ வர மாதிரி இருந்துச்சுன்னா பாம்பன் பஸ் ஸ்டாப்லேயோ இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இறங்கிடணும். அங்கேருந்து குந்துக்கால் பீச்சுக்கு ஆட்டோவில் தான் வர மாதிரி இருக்கும். பாம்பன்லேருந்து குந்துக்கால் பீச் வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். இல்லை நீங்கள் ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வர மாதிரி இருந்துச்சுன்னா கூகுள் மேப் பண்ணி கூட வந்துடலாம். பாம்பன் பிரிட்ஜிலேருந்து வர வழியிலேயே இந்த விவேகானந்தர் மண்டபத்தையும் குருசடை தீவையும் பார்க்க முடியும். நீங்கள் பாம்பன் பிரிட்ஜிலேருந்து வர வழியில் மறக்காமல் இதை செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த குந்துக்கால் பீச்சுக்கு வந்ததுக்கு அப்புறமா குருசடை தீவு போகிறதுக்கு இங்கே ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே போய் டிக்கெட் வாங்கணும். பெர் ஹெட்டுக்கு 300 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். இதுலேயும் டியூஸ்டே லீவு. ஸோ நீங்கள் டியூஸ்டே வந்தீங்கன்னா அது லீவில் தான் இருக்கும். இங்கே மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி ஏர்வாடி போட்டிங் போட்டிருந்தோம்ல, அங்கேயுமே வந்து செவ்வாய்க்கிழமை லீவு தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த போட்டிங் எல்லாமே வந்து மோஸ்ட்லி டியூஸ்டே லீவில் தான் இருக்குது. டியூஸ்டேன்னு மட்டும் இல்லை, ஒரு சில டைம் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா இல்லை புயல் வர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டைம்லையுமே இவங்க லீவு கொடுத்துருவாங்க. நீங்கள் இங்கே வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்ஸ் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். தூத்துக்குடியிலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்கிற இந்த மன்னார் வளைகுடா பகுதியில் மொத்தம் 21 தீவு இருக்குது. இந்த 21 தீவில் இந்த ஒரு தீவுக்கு மட்டும்தான் டூரிஸ்டாக அலோவ் பண்ணுறாங்க. இந்த தீவு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் எக்கோ டூரிசம்க்கு கீழே தான் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் டிக்கெட் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் போகிற அந்த போட் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 10 பேர் சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ட்ரிப்பு கூட்டிகிட்டு போவாங்க. சப்போஸ் வேறு யாரும் வரலனா அந்த 10 பேருக்குள்ளான அமௌண்ட்டை நம்ம கட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் போட்டில் ஏறினதுக்கு அப்புறமா எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட்டும் கொடுத்தாங்க. எங்கள் கூட ஒரு ட்ராவல் கைடும் வராங்க. அவங்க தான் வந்து அந்த தீவில் என்னென்ன இருக்குன்றத ஃபுல்லாக எங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ண போகிறாங்க. இந்த தீவை ஏன் பர்டிகுலராக எக்கோ டூரிசம் ஸ்பாட்டாக உருவாக்குனாங்கன்னா இந்த உலகத்திலேயே ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்ட மெரைன் ரிசர்ச் சென்டர் இங்கே தான் இருக்குது. இதை வந்து பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது நம்மள நிறைய பேருக்கே தெரியாத ஒரு விஷயம். இந்த தீவை சுற்றி நிறைய அரிய வகை கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, நீங்கள் போகிற நேரத்துக்கு உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா டால்ஃபின்ஸை கூட பார்க்க முடியும். இந்த தீவை சுற்றி நிறைய டால்ஃபின்ஸ் இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. நாங்கள் போனப்போ அதெல்லாம் பார்க்க முடியல. ஃபைனலி நாங்கள் இந்த தீவுக்கு ரீச் ஆகிட்டோம். போட்லேருந்து இறங்கிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனதும் 2 போர்டு வச்சுருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு போர்டில் வந்து இங்கே என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழுதுன்னு போட்டிருந்தாங்க. செகண்ட் போர்டில் மன்னார் வளைகுடாவோட மேப் இருந்துச்சு. இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாரில் இருக்கிற 21 தீவையும் இதில் போட்டிருந்தாங்க. இந்த போர்டில் 2ஆவதாக இருக்கிற தீவு தான் இந்த குருசடை தீவு. இதை முடிச்சுட்டு போனதும் ஒரு டேபிளில் கடல் உயிரினங்களோட எலும்புக்கூடுலாம் வச்சுருந்தாங்க. இதில் டால்ஃபின் மண்டவோடு, கடலாமையோட மண்டவோடு, திமிங்கலத்தோட எலும்புலாம் இருந்துச்சு. திமிங்கலத்தோட எலும்புலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சின்ன பசங்கள்லாம் இங்கே வந்தாங்கன்னா இதை ரொம்ப ஆர்வமாக பார்ப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய சங்கு வெரைட்டிஸ்லாம் வச்சுருந்தாங்க. 5 விரல் மாதிரி சங்குலாம் நிறைய இருந்துச்சு. இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஃப்ளோட்டிங் ஸ்டோனுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க. ஃப்ளோட்டிங் ஸ்டோனுன்னா வேறு ஒன்றும் இல்லை, தண்ணியில் அப்படியே மிதக்கிற கல். நாங்கள் இதை பார்த்ததும் அதை தண்ணியில் தூக்கி போடணும் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டு கடல் தண்ணியில் அப்படியே தூக்கி போட்டோம். தண்ணியில் அப்படியே நல்லா மிதந்துச்சு. ஆனால் அந்த கல் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு, தூக்கவே முடியல. நீங்கள் எங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்.
இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனை வச்சுட்டு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போனோன்னா ஒரு பாலடைஞ்ச பில்டிங் ஒன்று இருந்துச்சு. இந்த பில்டிங்கில் தான் வந்து ஃபஸ்ட்டு மெரைன் ரிசர்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கை 1850 கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங்கை வந்து பவளப்பாறையாலையும் நிலத்திலிருந்து கொண்டு வந்து செங்கலாலையும் வச்சு கட்டியிருக்காங்க. இதை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப ஒரு பழசாக இருந்துச்சு. இந்த பில்டிங்கில் நிறைய கடல்வாழ் உயிரினங்களோட உடம்பெல்லாம் ஒரு கண்ணாடி ஜாரில் பதப்படுத்தி வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ரொம்ப வருஷமாக அப்படி இருக்குது அப்படின்னு இந்த ட்ராவல் கைடு வந்து சொன்னாங்க. இந்த பில்டிங்க்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன கிணறு ஒன்று இருக்குது. இதுவும் வந்து ரொம்ப பழமையான ஒரு கிணறு. இந்த பில்டிங் கட்டினது மாதிரியே இங்கே தீவை சுற்றி இருக்கிற பவளப்பாறையை வச்சு தான் இந்த கிணறையும் கட்டியிருக்காங்க. இந்த தீவில் இருக்கிற பவளப்பாறைகள் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது, அது வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தீவுலேயே வந்து நிறைய மூலிகை செடியெலாம் இருக்குது. இதை வந்து நம்ம தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தீவுக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த பில்டிங்க்கு போகிற வழி ஃபுல்லாக காடாக தான் இருக்குது. எல்லாமே பெரிய பெரிய மரம். இதெல்லாம் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. இந்த பில்டிங்கில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து போனோன்னா இந்த தீவோட நெக்ஸ்ட் முனையை பார்க்க முடியும். அங்கே வந்து ஒரு அழகான பீச் இருக்குது. அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பீச்சுக்கு போகிற வழியில் இருக்கிற மண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. அதே மாதிரி கடல் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலரில் வேறு லெவலில் இருந்துச்சு. இது பார்க்குறதுக்கு அப்படியே குட்டி மால்தீவ்ஸ் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் ஃபேமிலியோட 1 டே ட்ரிப்பில் குட்டி மால்தீவ்ஸ்க்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த குருசடை ஐலாண்டுக்கு தாராளமாக போகலாம். இந்த தீவில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா 7 வகை கடல் ஆமையில் 5 வகை கடல் ஆமை இந்த இடத்துல வந்து தான் முட்டை போடுமா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்த நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோதான், இந்த குருசடை தீவில் இருந்த எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. மறுபடியும் நாங்கள் போட்டில் போய் குந்துக்கால் பீச்சில் போய் இறங்கிட்டோம். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக ஒரு தீவில் போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பரான பிளேஸ் இது. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.